Hello viewers, இன்னைக்கு நம்ம power on no display. Okay, இது Intel Digi31 PR அப்படிங்கிற motherboard, socket 775, LGA technology, DDR2 support motherboard. Okay, இதில் issue என்ன இருக்கு அப்படின்னா motherboard power trigger கொடுக்கும்போது spin ஆகுது, but motherboardல டிஸ்ப்ளே எதுவுமே வரல. ஓகேவா, போர்டில் இருந்து டிஸ்ப்ளே அவுட்புட்டு வரல. என்னோட டீபக் கார்டு என்ன காமிக்குது அப்படின்னா FF அப்படிங்கிற எரர் மெசேஜ் காமிக்குது. ஓகேவா, ஸோ நான் ட்ரிகர் கொடுக்கும்போது என்னோட டீபக் கார்டு ஓகேவா ஃபெயில் அப்படிங்கிற எரர் மெசேஜ் காமிக்குது. என்னோட விஆர்எம்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. காரணம் என்ன அப்படின்னா விஆர்எம்ல இஷ்யூ இருந்ததுன்னா ஒருவேளை என்சனல் மாஸ்பெட் எதுனா ஷார்ட்டில் இருந்ததுன்னா இந்த செக்ஷனில் என்னோட போர்டு ஃபஸ்ட்டு ஆனே ஆகாது. ஓகேவா, பவர் ஆனே ஆகாது. பட் அஃப்கோர்ஸ் இந்த டைமில் என்னோட CPU கோர் வோல்டேஜும் வராது. ஓகேவா, ஸோ சிபியூவில் எந்த வோல்டேஜுமே கிடையாது. அதனால என்ன ஆகுது, என்னோட CPU ஹீட் ஆகலை. ஓகேவா, ஹீட் ஆகலை, போர்டு ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செக் பண்ணலாம், இந்த டெட் மதர்போர்டு பவர் ஆன் நோ டிஸ்பிளே மதர்போர்டை எப்படி செக் பண்ணலாம். முதல்ல என்னென்ன வோல்டேஜ் ரைட் நவ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகேவா, லேப்டாப்பாக இருந்தாலும் டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் ஆல்வேஸ் வோல்டேஜ், அதாவது ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் 3.3 வோல்ட்டு மஸ்ட். பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் ஒரு 5 வோல்ட்டு ஒரு 3.3 வோல்ட்டு லேப்டாப்பாக இருந்தாலும் டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ நான் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். எஸ்எம்பிஎஸ்ஸை எடுத்துகிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோட எஸ்எம்பிஎஸ் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபேன் இஸ் ஆல்சோ ஸ்டாப்டு. ஓகேவா, 20 வோல்ட் டிசியில் வச்சிடுறேன். என்னோட நெகட்டிவ் ப்ரோபு எஸ்எம்பிஎஸோட ஒரு கனெக்டரில் இருக்குது. ஓகே, எஸ்எம்பிஎஸோட ஒரு கனெக்டரில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஏதாச்சும் ஒரு காமன் கிரவுண்டில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகேவா, காமன் கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கீழே தனியாக விட்டுடலாம். நவ் இப்போ என்னோட ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் இது எங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா பர்பிள் கலர் பின் நம்பர் 9. ஓகேவா, ஸோ இங்கேருந்து 5 வோல்ட் என்ன ஆகும், போர்டில் உள்ளே இறங்குது. இந்த போர்டில் உள்ளே இறங்குறது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு LDO ரெகுலேட்டருக்கு போகுது. அந்த LDO ரெகுலேட்டரில் இந்த 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டை ஆட்டோமேட்டிக்காக, LDO அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர வோல்டேஜ் தான், லோ ட்ராப் அவுட் ஆர் லீனியர் ட்ராப் அவுட். ஓகேவா, ரெண்டுத்துல எது ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். லோ ட்ராப் அவுட். ஓகே, ஸோ இந்த 3.3 வோல்ட் இருக்கா இல்லையா, என்னோட PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்டோட B10 மேலே இருக்கிறது A, கீழே இருக்கிறது B. அதே மாதிரி இந்த ஸ்லாட்டில் மேலே இருக்கிறது A, கீழே இருக்கிறது B. இதோட B10லேயும் 3.3 வோல்ட்டு வரும். ஓகே, PCI ஸ்லாட் இருந்ததுன்னா A14 AB. ஓகேவா, ஸோ A14 அப்ராக்சிமேட்டாக எங்கே வரும் அப்படின்னா இந்த பகுதியில் தான் வரும் A14. ஓகேவா, A14. ஸோ A1 2 3 4 அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A14 இந்த இடத்துல இருக்குது. ஸோ A14ல் 3.3 வோல்ட்டு கண்டிப்பாக ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் வரும். ஐ திங்க் மல்டிமீட்டர் எல்லாருக்குமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன், இப்போ ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேவா, ஸோ 3.3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை வருது. அதே மாதிரி இதோட B10லேயும் 3.3 வோல்ட் வருது. அண்டு PCI எக்ஸ்பிரஸ்லேயும் 3.3 வோல்ட் வருது. ஸோ சிம்பிள் லாஜிக் இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா கான்செப்ட்டு 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ஸ்டெப் டவுன் ஆகுது. ஒருவேளை இந்த 3.3 வோல்ட் வரலன்னா ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் எங்கே இருக்குது. ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரெகுலேட்டர், பார்க்குறதுக்கு மாஸ்ஃபெட் மாதிரியே இருக்கும், 3 leg மாஸ்ஃபெட் மாதிரியே இருக்கும். ஓகேவா, 3 leg மாஸ்ஃபெட் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறது தான் டெஸ்க்டாப்போட மாஸ்ஃபெட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது மாஸ்ஃபெட் கிடையாது, LDO ரெகுலேட்டர். ஸோ நார்மலாக இந்த LDO ரெகுலேட்டர் இந்த இடத்துல தான் லொக்கேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட்டு இன்புட்டாக கொடுக்குறாங்க அண்ட் 3.3 வோல்ட்டு வெளில அவுட்புட்டாக எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ டியூவல் சர்க்கியூட் இருந்ததுன்னா இந்த 5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை பர்பிள் கலரில் இருக்கிற இந்த 5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை டியூவல் சர்க்கியூட்டுக்கு போயிட்டு டியூவல் சர்க்கியூட்லேருந்து இந்த இடத்துல வரும்.
ஒருவேளை டியூவல் சர்க்யூட் இல்லை அப்படின்னா அந்த 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை பாயிண்ட் டு பாயிண்ட் டைரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இந்த மதர் போர்டில் டியூவல் இருக்கா இல்லையா, ஒரு ப்ரோபை பர்பிளில் வச்சிடுறேன் நான் பின் நம்பர் 9ல், இன்னொரு ப்ரோபை இந்த இடத்துல இருக்கிற மாஸ்பெட்டோட சோர்ஸில் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ சோர்ஸில் ஒரு ப்ரோபு அண்ட் 5 வோல்ட் ஸ்டாண்ட் பையில் ஒரு ப்ரோப். இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸர் அடிச்சதுன்னா ஃபைன், பாயிண்ட் டு பாயிண்ட் பஸர் அடிச்சதுன்னா டைரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கது டியூவல் சர்க்யூட்லாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ இங்கேருந்து 3.3 வோல்ட் வெளில வருது. அப்போ இந்த 3.3 வோல்ட்டு தான் நம்ம பிசிஐ எக்ஸ்பிரஸில் பார்க்குறதா. ஸோ அவுட்புட்டில் ஒரு ப்ரோபை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல, ஓகேவா? ஸோ 3.3 வோல்ட் கரெக்ட், 3.3 வோல்ட் கரெக்ட். அண்ட் பயாஸுக்கு போகிறது எஸ், ஓகேவா? பயாஸுக்கு போகிற 3.3 வோல்ட்டும் ஓகேவா? எங்கேருந்து போகுது, என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர். இந்த ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்லேருந்து என்ன ஆகுது, டைரெக்டாக பயாஸ்க்கு போகுது. ஃபைன். இப்போ ஆல்வேஸ் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மதர் போர்டில் பர்ஃபெக்ட். ஓகேவா? அதே நான் வோல்ட் மோடுக்கு வச்சிடுறேன். ஆல்வேஸ் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் பை வோல்டேஜஸ் ரெண்டுமே கரெக்ட். சரியா? சிபியு சூடாகலை. சிபியு சூடாகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா பவர் குட். ஓகேவா? சிபியு கோர் ஐசி தவிர மற்ற இந்த செக்ஷனில் இருக்கிற எல்லா பவர்ஸுமே கரெக்டாக இருந்ததுன்னா சிபியு கோர் ஐசிக்கு பவர் குட் இந்த செக்ஷன்லேருந்து போகும். பவர் குட் இங்கேருந்து போனதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த பக் கண்ட்ரோலர் ஐசிஸ்க்கு ஓகேவா சிக்னல் வரும். இந்த இடத்துல இருந்து சிபியு கோர்லேருந்து பக் கண்ட்ரோலர்ஸ்க்கு சிக்னல் வரும். இதில் 3 ஃபேஸ் போட்டிருப்பாங்க, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபேஸ் டவுன் ஆச்சுன்னா கூட மீதி 2 ஃபேஸ்லேருந்து பவர் வந்து சிபியூக்கு போகும். இதான் லாஜிக் இந்த இடத்துல. ஓகேவா? இதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து எப்போ சிக்னல் இங்கே வருதோ, ஓகேவா, பக் கண்ட்ரோலர்ஸ்க்கு வருதோ அப்போ மட்டும்தான் என்ன ஆகும், அப்பர் ஃபெட்டில் இருக்கிற 12 வோல்ட் லோயர் ஃபெட்டுக்கு டவுன் ஆகும். ஸோ அப்பரும் லோயரும் ஒர்க் பண்ணி காயிலில் போட்டு காயிலோட ஒரு எண்டில் வர்றது ஏசி, இன்னொரு எண்டில் வர்றது டிசி. காரணம் என்ன அப்படின்னா பக் கண்ட்ரோலர்லேருந்து டிசி சப்ளை வராது, பக்லேருந்து அப்பர் மாஸ்பெட் லோயர் மாஸ்பெட்டுக்கு வர்றது ஏசி ஃபார்மேட்டில் தான் வரும். விச் மீன்ஸ் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். ஓகேவா? இது ஏசி ஃபார்மேட். ஓகே. ஸோ அந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா காயிலோட ஒரு 2 ஏசியில் இருக்கும், இன்னொரு 2 டிசியில் இருக்கும். ஸோ அவுட்புட் டிசி எடுத்து இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டரில் போட்டு உள்ளே அனுப்புவாங்க. இது வந்தால் தான் சிபியு சூடாகும். இப்போ நான் ட்ரிகர் கொடுக்குறேன், என்னோட சிபியு ஓகேவா ஃபேன் ஸ்பின் ஆகுது, என்னோட தெர்மல் ஃபேனும் ஸ்பின் ஆகுது. பட் ஆனாலும் நான் தெர்மல் ஃபேனை வெளியில் எடுத்து வைக்க காரணம் என்ன அப்படின்னா தேர் இஸ் நோ டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரும் கிடையாது. ஒரு ஐசி ஒர்க் பண்ணுதா இல்லையா சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா சப்ளை போச்சுன்னா மட்டும்தான் ஹீட் ஆகும், இல்லைன்னா ஹீட் ஆகாது. ஸோ இதில் வந்து எந்த ஹீட்டும் எனக்கு கிடையாது. ஸோ இந்த சிபியு அதோட ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜை ரிசீவ் இது வரைக்கும் பண்ணல. ஓகேவா? ஸோ எங்கே ப்ராப்ளம் இருக்குது, ஃபர்ஸ்ட் இந்த ஆல்வேஸ் வோல்டேஜுக்கு அப்புறமா ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பைக்கு அப்புறமா சஸ்பெண்ட். ஓகேவா? S5க்கு அப்புறமா ஜென்ரேட் ஆகிறது S3. ஓகே. இந்த S3 ஜென்ரேட் ஆகிறதுக்கு இந்த மதர் போர்டில் எனேபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க. அண்ட் 61 மதர் போர்டுக்கு அப்புறமா இது மாறிடுது. ஐஓ கண்ட்ரோல் லேப்டாப்பில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரியே பண்ணிடுறாங்க. ஓகேவா? 61, 81, 110 போர்டில் எல்லாமே என்ன பண்ணுறோம், லேப்டாப்பில் எடுக்கிற மாதிரியே எடுத்துடுறாங்க. இந்த மதர் போர்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 4 இன்புட்டை உள்ளே எடுத்து கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, PS1, PM_SLP_S5, S3 சிக்னல் as well as 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை, இந்த 4த்தையும் உள்ளே கொடுத்து ஓகே அவுட்புட்டை எடுப்பாங்க. ஒரு அவுட்புட் எடுப்பாங்க. இந்த அவுட்புட்டை வந்து எனேபிள் ரேம் எனேபிள் சொல்லுவாங்க. இந்த ரேம் எனேபிள் இந்த சர்க்யூட்டுக்கு வரும். ஓகே. இந்த ஐசிக்கு வரும். இதான் ரேம் ரெகுலேட்டர் சிப். ஓகேவா? இந்த ரேம் ரெகுலேட்டர் சிப்போட என்ன பண்ணியிருப்பாங்க, நான் இப்போ கண்டினியூட்டியில் மறுபடியும் வைக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ட்ரபுள் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹைலைட் பார்த்துட்டு போயிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரேம் ரெகுலேட்டர் ஐசி இதுதான் வந்து என்னோட ரேம் மாஸ்பெட்ஸ். இது வந்து அப்பர் மாஸ்பெட், இது லோயர் மாஸ்பெட். அப்பர் மாஸ்பெட், லோயர் மாஸ்பெட் ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், லோயர் மாஸ்பெட்டோட சோர்ஸ் எப்போவுமே கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு ஒரு ப்ரோபை கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அண்ட் இன்னொரு ப்ரோபை இந்த இடத்தோட சோர்ஸில் வைக்கிறேன். தெர் இஸ் நோ பஸர். ஓகேவா? அண்ட் இந்த சோர்ஸில் வைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மேல் சோர்ஸில் வைக்கிறேன். இப்போ நான் எனக்கு எந்த பஸரும் கிடையாது. அகைன் நான் இந்த சோர்ஸில் வைக்கிறேன், எனக்கு பஸர் அடிக்குது. ஸோ இது பாட்டம் மாஸ்பெட், இது டாப் மாஸ்பெட். இந்த டாப் மாஸ்பெட்டில் ஹை வோல்டேஜ் கொடுப்பாங்க. இந்த ஹை வோல்டேஜை இந்த ரெகுலேட்டர், இந்த ரேம் ரெகுலேட்டர் என்ன பண்ணோம், 2 கேட்டையும் கண்ட்ரோல் பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம், இந்த அப்பர் மாஸ்பெட் லோயர் மாஸ்பெட்டோட கேட் ஹாஸ் பீன் கனெக்டட் வித் திஸ் ரேம் ரெகுலேட்டர். எப்படி செக் பண்ணலாம், ஸோ
இது சோர்ஸ், இது ட்ரெயின், இந்த இடத்துல இருக்கிறது கேட். ஓகேவா? இப்போ நான் வைக்கிறது லோயர் கேட். கனெக்டடாக இருக்கா இந்த ஐசியோட? எஸ். ஓகேவா? இந்த ஐசியோட கனெக்டடாக இருக்குது. ஓகேவா? இந்த ஐசியோட கனெக்டடாக இருக்குது. பின் நம்பர் 4ல் கனெக்டடாக இருக்குது. ஓகேவா? நவ் அப்பர் மாஸ்ஃபெட்டோட கேட், அப்பர் மாஸ்ஃபெட்டோட கேட்டில் வைக்கிறேன். இப்போ அகைன் நான் செக் பண்ணுறேன். 4ல் நோ கண்டினியூட்டி, 3ல் நோ கண்டினியூட்டி, 2ல் கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இப்போ ரேம் ஐசியோட ரேம் ரெகுலேட்டரோட பின் நம்பர் 2 அப்பர் மாஸ்ஃபெட்டையும் ரேம் ரெகுலேட்டரோட பின் நம்பர் 4 லோயர் மாஸ்ஃபெட்டையும் டிரைவ் பண்ணுது. இது வந்து டிரைவ் ஹை, டிரைவ் லோன்னு சொல்கிறாங்க. இந்த ரேமுக்கு எப்போ, இந்த ரேம் ரெகுலேட்டருக்கு எப்போ எனேபிள் வருதோ இந்த செக்ஷன்லேருந்து வரும். புரியுதா? இந்த செக்ஷன்லேருந்து இந்த ரேம் ரெகுலேட்டருக்கு எப்போ எனேபிள் வருதோ தென் த ரேம் ரெகுலேட்டர் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங். இது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 கேட்டும் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ தட் மேலே இருக்கிற ஹை வோல்டேஜ் கீழே 1.8 வோல்ட்டாக இறங்கி வருது. ஃபைன், இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதுதான் ரேம் மாஸ்ஃபெட். ஓகேவா? இதுதான் ரேமோட அப்பர் மாஸ்ஃபெட், இதுதான் ரேமோட லோயர் மாஸ்ஃபெட். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு மாஸ்ஃபெட்டோட ட்ரெயினில் வச்சுட்டு நீங்கள் ரேம் ஸ்லாட்டில் டச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பஸர் சவுண்ட் வரும். ஓகேவா? கண்டினியூவாக பஸர் சவுண்ட் வரும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஓகேவா, ரேம் சப்ளை இந்த இடத்துல இருந்து தான் போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? கண்டினியூவாக பஸர் சவுண்டு 2 ஸ்லாட்லேயும் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வந்ததுன்னா இதுதான் ரேமோட மாஸ்ஃபெட். ஓகே, ஸோ இந்த மாஸ்ஃபெட்லேருந்து எடுக்கிறது இந்த காயிலில் போடுறாங்க. நான் ஏற்கனவே இந்த காயிலில் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே. என்ன காயில் சொல்லுவாங்க அப்படின்னா சோக் காயில். ஓகேவா? சோக் காயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து போகிறது இந்த பக்கமாக ஏசியில் இருக்கும், அவுட்புட்டில் வர்றது டிசியில் இருக்கும். ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளார வோல்டேஜ் டிசியாக காயிலுக்கு அப்புறமா வெளியில் வர்றது டிசியாக வெளியில் வரும். ஓகேவா? காயில் எடுத்துகிட்டு ஜம்பர் அடிச்சிங்க அப்படின்னா 2 சைடும் ஏசியாக போகும். அது பெரிய தப்பு. காயில் எடுத்துகிட்டு ஜம்பர் அடிக்கக்கூடாது. கண்டிப்பாக காயில் எடுத்துகிட்டு ஜம்பர் அடிக்கக்கூடாது. ஜம்பர் அடிச்சிங்கன்னா அதோட பெரிய மிஸ்டேக் எதுவுமே கிடையாது லேப்டாப்போட மதர் போர்டில். ஸோ இந்த மதர் போர்டு இருக்குது அப்படின்னா இந்த காயில் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் எடுத்துகிட்டு இங்கேயும் இங்கேயும் ஜம்பர் அடிச்சு விடலான்னு சொல்லுவாங்க. அது கிடையாது கான்செப்ட். காயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் காயிலோட ஒரு எண்டு ஏசியில் வரும், காயில் மட்டும்தான் அடுத்த எண்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணி அனுப்போம். புரியுதா? ஸோ இது உள்ளுக்குள்ளார எதுவும் கன்வர்ஷன்லாம் கிடையாது. ஹை ப்ரெஷரில் கரண்ட் இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே, எப்படி நம்மளோட கெப்பாசிட்டர் வோல்டேஜை சேவ் பண்ணதோ அதே மாதிரி நம்மளோட காயில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டை வந்து சேவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஃபைன். இப்போ பவர் ஆன் பண்ணிட்டு ரேம் வோல்டேஜ் இருக்கா இல்லையா பார்ப்போம். ஸோ அகைன் டிசியில் வச்சுடுறோம், ட்ரிகர் கொடுக்குறோம். ட்ரிகர் கொடுத்துட்டு ஒரு ப்ரோப் என்ன பண்ணுறோம் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டு அண்ட் இன்னொரு ப்ரோபில் இன்புட் சப்ளை இருக்கா பார்க்குறோம். சி ஒரு ப்ரோப்பை நம்ம என்ன பண்ணிடலாம் கிரவுண்ட் பண்ணிடலாம். நவ் இப்போ ஃப்ரீயாக யூஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ தட் இந்த இடத்துல இப்போ இன்புட் சப்ளை 5 வோல்ட் இருக்குது. 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை இந்த இடத்துலேருந்து வருது ஆல்வேஸ் வோல்டேஜ். இந்த ஆல்வேஸ் வோல்டேஜ் தான் என்ன பண்ணுறாங்க இப்போ கேட் ஆக்டிவேட் ஆகிறதுனால ஓகேவா 1.8 வோல்ட்டாக வெளில வருது. இப்போ இந்த இடத்துல வர வோல்டேஜ் உங்களுக்கு வேரியேஷன் ஆகலைன்றதுக்காக இதை டிசின்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்திருக்கிறது ஏசி. ஓகேவா? எல்லா பக் கண்ட்ரோலர் எல்லா ரெகுலேட்டரில் இருந்தும் எல்லா வோல்டேஜ் ரெகுலேட்டரில் இருந்தும் அப்பர் அண்ட் லோயர் கேட்டுக்கு வர்றது பியூர்லி ஏசி ஃபார்மேட். இது ஆசிலோஸ்கோப்பில் வச்சிங்கன்னா கன்ஃபார்ம்டாக தெரியும். ஓகேவா? ஸோ சில இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வைக்கும்போது வோல்டேஜ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஏசி வர்றதுனால வேரியேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 5.8 வோல்ட் கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால இதுக்கு உண்டான நோட்ஸை நீங்கள் எடுக்கக்கூடாது. 5.8 வோல்ட் மேபி வேரி ஆகும். ஓகே, கேட்டுக்கு போகிறது இது வந்து அப்பர் கேட்டோட வேல்யூ, இது வந்து லோயர் கேட்டோட வேல்யூ. ஓகேவா? 7.11 7.12 இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸுக்கு வேணா இதோட வோல்டேஜ் நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர கான்ஸ்டன்ட்டு கிடையாது. ஓகேவா? அடுத்த போர்டில் மேபி இது வேரி ஆகும். ஓகே, 1.5 வோல்ட் ரெகுலேட்டர் பார்க்குறீங்கன்னா இந்த வோல்டேஜ் வேரி ஆகும். ஓகே, ஸோ நவ் 5 வோல்ட் வில் பிகம் 1.8 வோல்ட். இந்த 1.8 வோல்ட் எடுத்து இங்கே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் நடுவில் என்ன பண்ணுறாங்க ஒரு லூப்பிங் போட்டு இந்த 1.8 வோல்ட்டு இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காயிலில் கொடுப்பாங்க. ஓகே, காயில் இந்த இடத்துல அவுட்புட்டை எடுத்து உள்ளே கொடுக்குது. இதுதான் என்ன ஆகுது என்னோட ரேம் ஸ்லாட்டுக்கு உள்ளே வருது. எந்த இடத்துலலாம் பஸ்ஸர் அடிச்சதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓகேவா அந்த இடத்துலலாம் 1.8 வோல்ட்டு உள்ளே வரும். ஓகேவா? ஸோ ரேம் ஸ்லாட்டில் இப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரேம் ஸ்லாட்டு டேமேஜ் ஆகும். ஸோ ஒன்று மேலே வச்சு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸி, ரேமை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரேமை என்ன பண்ணுறீங்க உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேம் வோல்டேஜை ஈஸியாக எப்படி செக் பண்ணலாம் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா, இது எல்லாமே ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸு. இது எல்லாமே இந்த இடத்துல எல்லாம் 1.8 வோல்ட் ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் இருக்கும். புரியுதா? இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸில் எல்லாமே 1.8 வோல்ட் ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் த பவர் பட்டன். அதாவது சஸ்பெண்ட் வோல்டேஜ் வருதா வரலையா அப்படின்றத உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா தாராளமாக ரேம் மேலேயே வச்சு பார்க்கலாம், தப்பு ஒன்றுமே கிடையாது. புரியுதா? ஸோ ஸ்லாட்டில் எதுனா ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரேமில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிடும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ் ரேமுக்கு வர்றது என்ன அப்படின்னா நெட்வொர்க் வோல்டேஜ் ஆர் சிக்னல் வோல்டேஜ். அப்படி இல்லைன்னா இதை டெர்மினேஷன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க் ரெசிஸ்டரில் வச்சு பார்க்கும்போது ஓகேவா 0.9 வோல்ட், அதாவது சப்ளை வோல்டேஜ் டிவைடட் பை 2. சப்ளை வோல்டேஜ் 1.5 வோல்ட்டாக இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் DDR3க்கு தென் த டெர்மினேஷன் வோல்டேஜ் வில் பி 0.75 வோல்ட். ஓகேவா, இது DDR2 மதர் போர்டு. ஸோ இதில் வந்து ரேம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இந்த ரேமோட சப்ளை 1.8 வோல்ட். ஸோ டெர்மினேஷன் வோல்டேஜ் 0.9 வோல்ட். இப்போ டெர்மினேஷன் ரெசிஸ்டரில் பார்க்கலாம். அண்டு மூணாவதாக ஒரு வோல்டேஜ் வரும். அந்த வோல்டேஜ் தான் இந்த இடத்துல வர EEPROMக்கு வர பின் நம்பர் 8ல் வர பயாஸ். இது வந்து ரேமோட பயாஸ். ஓகேவா, இந்த SPDக்கு வர 3.3 வோல்ட். இந்த மூணும் மேண்டட்டரி. அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்புட்ஸான CAS, RAS, ரீசெட்டு, ஓகேவா, ரெஃபரன்ஸு, இது எல்லாமே செக் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் மேண்டட்டரி, இது மஸ்ட், இது மூணுமே. ஸோ ஃபர்ஸ்ட் இது மூணும் வருதா இல்லையா பார்ப்போம். ஸோ ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ மதர் போர்டுக்கு ட்ரிகரும் கொடுத்தாச்சு. ஓகேவா, போர்டு ஸ்பின் ஆகுது. ஓகேவா, போர்டு ஸ்டார்ட் ஸ்பின்னிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேம் மேலே நான் வைக்கிறேன். மல்டிமீட்டர் மட்டும் பாருங்கள் நீங்கள். ஓகேவா, ரேம் மேலே நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ ஐ காட் 1.8 வோல்ட். ஓகேவா, 1.8 வோல்ட் வெளில வருது. என்னோட ரேம் சப்ளை ஓகே, நான் ரேமுக்கு மேலே தான் வைக்கிறேன். ஓகேவா, 1.8 வோல்ட் என்னோட ரேம் சப்ளை ஓகே. நான் என்னோட EEPROM IC இந்த இடத்துல இருக்குது. EEPROM ICயில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டெர்மினேஷன் ரெசிஸ்டரும் எனக்கு தெரியுது. ஸோ மல்டிமீட்டரில் இப்போ 0.9 வோல்ட் வரணும். ஓகேவா, 0.93 வோல்ட். ஸோ என்னோட டெர்மினேஷன் வோல்டேஜும் ஓகே. அண்டு மூணாவது வோல்டேஜ் என்னோட பின் நம்பர் 8, 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, 3.3 வோல்ட்டு EEPROM ICயோடது. இது மூணுமே என்னோட ரேமுக்கு வருது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் எனக்கு வர வேண்டிய முதல் வோல்டேஜான 1.8 வோல்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா, ஸோ இந்த 1.8 வோல்ட் இப்போ எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேம் ஸ்லாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ரேம் ஸ்லாட்டுக்கு கொடுத்துட்றாங்க, என்னோட GMCHக்கு கொடுத்துருவாங்க. GMCHக்கு 1.8 வோல்ட் நேரம் வந்திருக்கும். அதனால தான் அது ஹீட் சிங்க் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ எந்த வோல்டேஜ் மிஸ்ஸிங் இப்போ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்காக தான் இப்போ 1.8 வோல்ட் ரேம் வோல்டேஜ் இங்கே வந்துருச்சு. எந்த வோல்டேஜ் என்னோட ரேமுக்கு மேலே வருதோ சேம் வோல்டேஜ் தான் இந்த இடத்துலையும் வரும். புரிஞ்சுதா? ஓகேவா, ஸோ 1.86 ஒரு மில்லி வோல்ட்டு கூட குறை இல்லாமல், ஓகேவா, வேரியேஷன் இல்லாமல் இந்த இடத்துல 1.86 வந்துச்சு. சேம் 1.86 சிபியூக்கும் இந்த டைமுக்கு போயிருக்கும். பட் இது சிபியூவோட கோர் கிடையாது. சிபியூவோட கோருங்கிறது இந்த செக்ஷன்லேருந்து எடுக்கிறது தான் CPU கோர். அது போல தான் ஹீட் ஆகும், இல்லைன்னா அதர்வைஸ் இது ஹீட் ஆகாது. ஓகேவா, GMCHக்கு எது கொடுக்குறாங்க, RAM has been handled by GMCH. ஒரு வேளை CPU ஹேண்டில் பண்ணுச்சுன்னா DDR3 போர்டிலலாம் அப்படி தான். ஓகேவா, PCH வந்து தனியாக போயிடும். ஸோ ரேம் வந்து டைரெக்டாக எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, CPUவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரேமை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ, இதை வந்து DDR மக்ஸிங்னு சொல்லுவாங்க, அந்த செக்ஷனுக்கு ரேம் வோல்டேஜை கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மதர் போர்டில் இதை பண்ணுறது யார் அப்படின்னா GMCH. அதனால GMCH கொடுக்குறாங்க. ஸோ எந்த வோல்டேஜ் இப்போ வரல, ரொம்ப சிம்பிளாக GMCH மேலே வச்சு பார்த்துடலாம். ஏன்னா GMCHோட இந்த டெஸ்டிங் கெப்பாசிட்டர்ஸ்க்கு மேலே 3 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் 1.8 வோல்ட் ப்ரெசன்ட், ரெண்டாவது வோல்டேஜ் 1.25 வோல்ட் ப்ரெசன்ட், மூணாவது வோல்டேஜ் 1.5 வோல்ட். இது எதற்கு போகிறது அப்படின்னா ICHக்கு போகிற இம்பார்ட்டன்ட் கோர் வோல்டேஜஸ். ஓகேவா, இது ரெண்டு சைடுமே கிடையாது. ஓகேவா, இது ரெண்டு சைடுமே கிடையாது. இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டரில் 3 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வரணும், 2 தான் வருது. ஓகேவா, ஒன்று 1.25, ரெண்டாவது 1.8. ஓகேவா, 1.8 வருது, 1.25 வருது, பட் 1.5 வோல்ட் வரல. ஓகே ஃபைன், 1.5 வோல்ட் எப்படி எடுக்கிறாங்க? ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல 1.8 வோல்ட் வந்துருச்சு. இந்த செக்ஷன் ஓவர். இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. இது IO கண்ட்ரோலர். ஓகேவா, இது IO கண்ட்ரோலர், இது ரேமோட அப்பர் அண்ட் லோயர், இது ரேமோட IC. இந்த இடத்துல சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்கிற 5 வோல்ட்டு
5 volt protection MOSFET ஓகேவா. ஸோ இந்த இடம் தான் இருந்ததுன்னா, ஏன்னா ஐசிஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனா மேபி திஸ் வில் பி த 1.5 volt MOSFET ஆர் இது 1.5 volt MOSFET. முதல்ல இது யார் பார்ப்போம். 1.8 volt, அதாவது இந்த இடத்துல எடுத்த 1.8 volt ரேமுக்கு கொடுத்துட்றாங்க, GMCH கொடுத்துட்றாங்க, சிபியூக்கு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் லெவல் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த MOSFETல இன்புட்டாக கொடுக்குறாங்க. ஓகேவா. நவ் அவுட்புட் எவ்வளோ வருது? நோ, எந்த அவுட்புட்டுமே கிடையாது. ஓகேவா, ஃபைன். இப்போ இது நோ 1.28 volt 0.66. ஓகேவா. ஸோ 1.28 volt 0.66. ஸோ இந்த MOSFET தான் மேபி 1.8 volt ரிசீவ் பண்ணி 1.5 volt கொடுக்கக்கூடிய MOSFET-ஆக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா 1.25 volt நம்ம உள்ள இன்புட்டாக கொடுத்து 1.5 volt எடுக்க முடியாது. ஓகேவா. the input voltage must be greater with compared to output voltage. ஓகே. ஸோ இந்த இடத்துல 1.8 கொடுக்கலாம். ஸோ தட் ஐ கேன் கெட் 1.5. 1.8 கொடுத்து 1.5 எடுக்கலாம், அது லாஜிக். 1.25 கொடுத்து 1.5 எடுக்க முடியாது. லெஸ்ஸர் வோல்டேஜை கொடுத்து ஹையர் வோல்டேஜை எடுக்க முடியாது. ஸோ இதுதான் என்னோட RAM MOSFET. ஓகே. இப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது? ஓகேவா. இந்த MOSFET நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஃபஸ்ட் இந்த MOSFET நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஃபஸ்ட் அதை பார்த்துடணும். ஓகேவா. இது ஒரு N சேனல் MOSFET தான் போடுவாங்க. ஸோ N சேனல் MOSFET ஒரிஜினலி கண்டக்ட்ஸ் த வோல்டேஜ் ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின். இப்போ வேல்யூ வந்ததுன்னா என்னோட MOSFET குட். ஓகேவா. என்னோட MOSFET ஐ திங்க் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா. என்னோட MOSFETல எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ரேமை எடுத்துகிட்டு இந்த ஒரிஜினல் போர்டை ஆன் பண்ணோன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, கோர் சைடில் எதுனா ப்ராப்ளம் இருக்குது, பயாஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு பஸர் சவுண்டு வரணும். நவ் ஸ்டார்ட் ஸ்பின்னிங். ஓகேவா. SMPS ஸ்பின் ஆகுது, அதனால எனக்கு பஸர் சவுண்டும் வரல. டீபக் கார்டு இப்போவும் FF தான் காமிக்குது. ஓகே. ஸோ 1.5 volt மிஸ்ஸிங். இந்த 1.5 volt ஹேஸ் பீன் கனெக்டட் வித் இந்த இடத்துல இருக்கிற ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஐசி. ஓகேவா. வாட் இஸ் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஐசி? ஒருவேளை இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஐசி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இது இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கா இதோட கேட்டு. ஏன்னா இன்புட் வருது, கேட் வந்தால் தான் அவுட்புட் வரும். ஸோ கேட் எங்கே இதோட கனெக்ட் ஆகிருக்கா பார்ப்போம். நோ 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 ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கமாக வைக்கிற நோ. எஸ். ஓகேவா. சி இதோட கேட்டு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம். நார்மலாக ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இந்த போர்டில் ஆஸ் பர் ஸ்கிமேட்டிக் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா LM324. ஓகேவா. LM324 ஃபஸ்ட்டு ஒரு போர்டிலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா. LM324 ஒரு போர்டிலேருந்து எடுத்து வச்சிடணும். LM324 எஸ். ஓகேவா. இந்த போர்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஓகே. இப்போ இந்த போர்டில் இருக்கிற ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த போர்டில் இருக்கிற ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹீட் கொடுக்கும்போது ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக CMOS பேட்டரியை எடுத்துடணும். ஓகேவா. பவர் அன்பிளக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பவரை அன்பிளக் பண்ணிடணும். ஓகேவா. கனெக்டடாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. ஓகேவா. பவர் ஹஸ் பீன் அன்பிளக்டு. ஸோ பவர் கொடுத்துட்டு பண்ணக்கூடாது. எஸ். நவ் இப்போ என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஓகேவா. வேறு போர்டில் இருந்து எடுத்து வச்சிருக்கிற ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்.
இது மாதிரி வெச்சு முடிச்சிட்டு நார்மலா என்ன பண்ணணும்னா the operational amplifier bias IC, okay, operational amplifier bias IC, MOSFETs இதெல்லாம் ஹாட் ஏர் கேனை யூஸ் பண்ணுறதுக்கு ரீமவுண்டிங் பண்ணும்போது ஹாட் ஏர் கேனை யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமாக பயாஸ் ஐசி, ஓகேவா. இந்த பயாஸ் ஐசியை எடுக்கும்போது நீங்கள் கன்னில் எடுத்துக்கோங்க அண்டு திரும்ப வைக்கும்போது சால்ட்ரிங் அயன் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் மவுண்ட் ஆகிருக்கு அண்ட் இந்த லெக் இந்த 14 லெக்குமே வந்து கண்டிப்பாக 100% போர்டோட மேட்ச் ஆகணும், ஓகேவா. போர்டோட சால்வ் ஆகணும். நீங்கள் கன்னில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸு சில லெக்கு விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த லெக்கை அகெயின் மறுபடியும் சால்வரிங் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஒரு லெக்லேயும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா டிஸ்கனெக்ஷன் ட்ரை சால்வரிங் இருந்ததுன்னா இமிடியேட்டாக என்ன ஆகும், போர்டோட ஃபிக்ஸ் ஆகிடும். மைக்ரோ சால்டரிங் டிப் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் சால்டரிங் டிப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பின்னு இன்னொரு பின்னோட ஷார்ட் ஆகும், புரியுதா. இப்போ வரைக்கும் நான் பவர் கார்டை எடுத்து விட்டுட்டு தான் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஏடிஎக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பவர் கனெக்டடாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், ஓகேவா. பவர் கார்டு டிஸ்கனெக்டடாக தனியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பவர் கார்டு அண்ட் சிமாஸ் பேட்டரி இருக்கக்கூடாது, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெலாம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, பட் அக்யூரஸி நமக்கு வேணும், ஓகேவா. மற்றவங்க 1 மினிட்டில் பண்ணுறாங்க, நம்மளும் 1 மினிட்டில் பண்ணுவோம் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கூடாது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஃபைன். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டினியூட்டி மோடில் முதல்ல பின் அண்டு பேடு, ஓகேவா. பின்னுக்கும் பேடுக்கும், பேடுங்கிறது மதர் போர்டோட வர்றது, பின் ஐசியோட வர்றது. ஸோ அந்த பின்னுக்கும் பேடுக்கும் கண்டினியூட்டி இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ எல்லா பின்னுமே இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஃபைன். ரைட், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிடணும். இப்போ செக் பண்ணியாச்சு. மதர் போர்டு டெம்பரேச்சர் வெரி இம்பார்ட்டண்ட். சூடு இருக்கும்போது பவர் ஆன் பண்ணாதீங்க, ஓகேவா. சூடு இருக்கும்போது கண்டிப்பாக ஆன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன மாற்றிருக்கோம், ஃபால்ட்டியான இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரை வெளில எடுத்து போட்டு LM3 to 4 பார்ட் நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சேம் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரை மாற்றுறதை அவாய்ட் பண்ணிடணும், ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸு ஒர்க்கிங் கான்செப்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். வாட் இஸ் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர், இது போனதுனால எதுக்காக இந்த வோல்டேஜ் வரல, ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த மதர் போர்டு பவர் ஆன் ஆகுதா பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், சரியா. ஸோ போர்டு ஆன் ஆகலை அப்படின்னா இத்தனை நேரம் நம்ம பண்ணது ஒர்க்கு வேஸ்ட், ஓகே. வேஸ்ட்டு கிடையாது. தென் வி ஹாவ் டு கண்டினியூ அகெயின். திரும்பவும் நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பவர் கொடுக்குற மதர் போர்டுக்கு 24 பின்னும் கொடுத்துருக்கு அண்ட் 4 பின் கனெக்டர் ஃபார் 8 எக்ஸும் கொடுத்துருக்கு, ஓகேவா. இப்போ நான் CPU ஃபேனையும் கனெக்ட் பண்ணிடுறேன், ஓகே. நமக்கு 1.8 வோல்ட் வந்துகிட்டு இருந்தது, பட் 1.5 வோல்ட் வரல. now I am going to trigger my computer, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரிகர் கொடுக்குறேன், ஃபைன். இப்போ மெமரி கேட்குது, ஓகேவா. மதர் போர்டு என்ன பண்ணுது, மெமரி கேட்குது, ஓகேவா. ரேம் இல்லை, ரேம் எரர் வருது. இதுக்கு முன்னாடி இந்த ரேம் எரர் நமக்கு வரல, ஓகேவா. ரேம் எரர் வராமல் இருந்தது, ஃபைன். இப்போ ரேம் போட்டுடலாம், ஓகே. மெமரி போட்டாச்சு. டிஸ்பிளேவும் கொடுத்து விட்றேன், ஓகேவா. CPU ஹீட் ஆகுதா ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் CPU ஹீட் ஆகுதா, எஸ். CPU அதோட டெம்பரேச்சரை எடுக்குது, ஓகேவா. CPU அதோட டெம்பரேச்சரை எடுக்குது. இப்போது நம்மளோட வோல்டேஜ் 1.5 வோல்ட் ஸ்டெப் டவுன் ஆகுதா இல்லையா, ஓகேவா. இந்த 1.5 வோல்ட் தானே இப்போ ஃபெயில் ஆகிருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஓகேவா. 1.5 வோல்ட் ஸ்டெப் டவுன் ஆகுதா இல்லையா,
fine. Okay va 1.5 volt எனக்கு வெளில வந்துருச்சு. After replacing this amplifier IC இந்த 1.8 volt 1.5 volt வராம 0.6 volt இருந்தது. இப்போ 1.5 volt வெளில வருது. ஓகேவா? now என்னோட VGA வை கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ CPU கூலர் போட்டுருவோம். CPU கூலர் போட்டுருவோம். thermal paste ரொம்ப லிமிட்டடா தான் வைக்கணும். ஓகேவா? எக்ஸஸ் paste உங்களோட போர்டுல ஃப்ளோ ஆகும். ஐ மீன் ப்ராசஸரோட சாக்கெட் உள்ள இறங்கிடும். இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை மாத்துறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? லெக் கரெக்டா கான்டாக்ட்ல இருக்கா பார்க்கணும். இல்லைன்னா நீங்க ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் மாத்தி யூஸ் கிடையாது. கண்டிப்பா எந்த யூஸ்மே கிடையாது. ஓகேவா? ஸோ நவ் இப்போ என்ன பண்றோம்? அகைன் மெமரி போட்டிருக்கு. ஓகேவா? ட்ரிகர் எடுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ட்ரிகர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். ஓகேவா? ட்ரிகர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ? ஓகேவா? அதை பார்த்துருவோம். சரி, இப்போ எனக்கு 1.8 வோல்ட் இந்த இடத்துல ஒரு அப்பர் மாஸ்ஃபெட், இந்த இடத்துல ஒரு லோயர் மாஸ்ஃபெட் போட்டிருந்தாங்க. இதோட ட்ரெயினில் 5 வோல்ட் ஆல்வேஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த மாஸ்ஃபெட். ஓகேவா? இந்த மாஸ்ஃபெட்டோட ட்ரெயினில் 5 வோல்ட் ஆல்வேஸ் கொடுத்துருந்தாங்க. நவ் இதோட கேட்டு அண்ட் இதோட கேட் எங்கே கனெக்ட் ஆகிருந்தது? ஒரு RAM ரெகுலேட்டர் ஐசியோட கனெக்ட் ஆகிருந்தது. எப்போ இதுக்கு எனேபிள் வருதோ தென் இந்த 5 வோல்ட் 1.8 வோல்ட்டை ஸ்டெப் டவுன் ஆகுது. லோயர் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் ஹாஸ் பீன் கனெக்டட் வித் கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வர்றதும் ஏசி பல்ஸு, இந்த இடத்துல வர்றதும் ஏசி பல்ஸு. ஸோ தட் இந்த இடத்துல வர்றதும் ஏசி தான் வரும். ஓகே, அண்ட் காயிலுக்கு அந்த பக்கமாக வர்றது 1.8 வோல்ட் எங்கே போச்சு? ரேமுக்கு போச்சு. ரேமை ஹேண்டில் பண்ணுற GMCHக்கு போச்சு. ஃபைன். ஓகே, இப்போ GMCHல பாருங்கள். நமக்கு GMCHல வந்து முன்னாடி எத்தனை வோல்டேஜ் வந்தது? 2 வோல்டேஜ் வந்தது. ஓகேவா? இப்போ பார்ப்போம் 3 வோல்டேஜ் வரணும். GMCHல 3 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ். ஃபஸ்ட்டு 1.25 1.8 வோல்ட், ரெண்டாவது 1.8 வோல்ட். ஓகேவா? 1.25 வோல்ட் அண்ட் 1.5 வோல்ட் ஸ்டில் மிஸ்ஸிங். வரணும், கண்டிப்பாக வரணும். இப்போ தான் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு இல்லையா? ஓகேவா? 1.8 1.8 1.8 1.8 1.3 ஐ திங்க் 1.5 இந்த இடத்துல 1.3 நமக்கு காமிக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி 1.5 தான் வரணும். ஓகேவா? 1.5 தான் வரணும். பார்ப்போம் எதனால இது ரெடியூஸ் ஆகுது. 1.3 பட் அவுட்புட் வோல்டேஜ் எக்ஸாக்ட்லி 1.57. இந்த வோல்டேஜ் ஃபுல்லாக வரணும் இங்கே. ஆக்சுவலி 1.57. எனிவே நம்மளோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வருதா பார்ப்போம். 3 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வரணும். ஒன்று 1.8. ஓகேவா? ஃபஸ்ட்டு வோல்டேஜ் 1.8, ரெண்டாவது வோல்டேஜ் 1.2, மூணாவது வோல்டேஜ் 1.5. ஓகே, பட் வேல்யூஸ் இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகுது. ஐ டோன்ட் நோ வை. 1.8 1.8 சேம் வோல்டேஜ் 1.25. ஓகே, இது இந்த 1.3 வேணா 1.25 எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல ஒன் மோர் வேல்யூ 1.16. இதுதான் எதனால ரெடியூஸ் ஆகுது தெரியல. ஓகேவா? 1.16 1.5 எக்ஸாக்டாக வரணும். ஃபைன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஓகேவா? வாட் இஸ் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்? ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்? சி, again explain you. Upper MOSFET, lower MOSFET. இதோட அவுட்புட் என்ன பண்றாங்க? இங்கே கொடுக்குறாங்க. இது நம்மளோட காயில்.
ஓகே. ஸோ மேலே எவ்வளோ கொடுக்குறோம்? 5 volt ஆல்வேஸ். ஓகே. இந்த கேட்டுக்கு என்ன கேட்டு? அப்பர் கேட்டு. இந்த கேட்டுக்கு என்ன கேட்டு? லோயர் கேட்டு. இந்த ரெண்டு கேட்டும் என்ன பண்ணுறாங்க? கனெக்டட் வித் ரெகுலேட்டர் ஐசி. ஓகேவா? இந்த ரெண்டு கேட்டுமே 8 பின் ரெகுலேட்டர் ஐசி, அதாவது இந்த இடத்துல இருக்கிற இந்த ஐசி. புரியுதா? ஃபைன். இப்போ இதுக்கு எனேபிள் வருது. எனேபிள் வந்த உடனே இந்த ஐசி ஆக்டிவேட் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகுது? ஏசி பல்ஸ் போகுது. பை த சேம் வே இந்த இடத்துலையும் என்ன ஆகுது? ஏசி பல்ஸ் போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த மாஸ்ஃபெட் அப்பர் மாஸ்ஃபெட் ஆனில் இருந்ததுன்னா லோயர் மாஸ்ஃபெட் ஆஃபில் இருக்கும். லோயர் மாஸ்ஃபெட் ஆன் ஆச்சுன்னா அப்பர் மாஸ்ஃபெட் ஆன் ஆகும். இதான் ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட். ஓகேவா? அதனால என்ன ஆகுது? காயிலோட இந்த பக்கமும் ஏசி அண்டு காயிலுக்கு அந்த பக்கம் வர்றது மட்டும்தான் பியூர் டிசி. எவ்வளோ? 1.8 வோல்ட். ஓகேவா? நம்ம லேப்டாப் மதர் போர்டை ப்ரெஸ் பண்ண உடனே வர ஃபர்ஸ்ட் வோல்டேஜ். ஓகே ஃபைன். இப்போ இந்த வோல்டேஜ் எங்கெங்கே போகுது? ரேமுக்காக மெயினாக எடுக்கிறாங்க ரேம் ஸ்லாட். ரேமை ஹேண்டில் பண்ணுறது யார்? GMCH. ஓகே. GMCHக்கு அப்புறமா சிபியூக்கு ரெஃபரன்ஸாக போகுது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் எடுக்கிறதுக்கு இந்த 1.8 வோல்ட்டை கீழே இறக்குறாங்க. புரியுதா? அடுத்த லெவல் வோல்டேஜ் எடுக்கணும்ல. ஸோ 5 வச்சு 1.8 எடுத்தாங்க. 1.8 வச்சு இப்போ என்ன பண்ணுவோம்? 1.5 வோல்ட் எடுப்பாங்க. அப்போ ஐசிஹெச்சுக்கு பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிற மாஸ்ஃபெட்டுக்கு இன்புட்டாக போகும். அதாவது இந்த மாஸ்ஃபெட்டுக்கு ஐசிஹெச்சுக்கு பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த மாஸ்ஃபெட்டுக்கு இன்புட்டாக வருது. ஓகேவா? இந்த 1.8 வோல்ட். ஓகே. ஸோ இதோட கேட்டு, இதோட கேட், இதோட சோர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இன்புட் இந்த இடத்துல, அவுட்புட்டு இந்த இடத்துல. இது அப்பர் மாஸ்ஃபெட் லோயர் மாஸ்ஃபெட் கான்செப்டே கிடையாது. ஓகே. அப்பர் அவுட்புட் எவ்வளோ வரும்? 1.5 வோல்ட். ஓகே. எங்கே போகுது? ஐசிஹெச்சுக்கு போகுது. GMCHக்கும் போகும் அண்டு சிபியூக்கும் போகும். மெயினாக இது யாருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஐசிஹெச்சோட வோல்டேஜ். ஓகே. ஸோ இது ரிவர்ஸ் பயாஸ்டு என் சேனல் மாஸ்ஃபெட். எல்லாமே ரிவர்ஸ் பயாஸ்டு என் சேனல் மாஸ்ஃபெட் தான். ஓகேவா? ரிவர்ஸ் பயாஸ்டு என் சேனல் மாஸ்ஃபெட் கேட்டு எங்கேருந்து வருது? இப்போ நம்ம மாற்றின ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வருது. இப்போ புரியும் எதுக்காக நம்ம இந்த ஐசியை மாற்றினோன்னு. நம்ம கண்டினியூட்டி மோடில் வைக்கும்போது கேட் இதோட கனெக்ட் ஆகிருந்தது. ஓகேவா? ஸோ கேட் இதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ஐசி ஹேஸ் பின் ஹேண்டில்டு பை. ஓகேவா? இந்த ஐசியோட கேட்டு கனெக்டட் வித் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். ஸோ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் ஃபெயில் ஆனதுனால எனக்கு கேட் வரல. கேட் வராததுனால மேலே இருக்கிற 1.8 வோல்ட்டு 1.5 வோல்ட்டாக கீழே ஸ்டெப் டவுன் ஆகாமல் இருந்தது. இப்போ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரை மாற்றியாச்சு, கேட்டு வந்தாச்சு. ஸோ 1.8 வோல்ட்டு 1.5 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் ஆகுது. இப்போ எனக்கு ஸ்க்ரீனில், ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வருதா வரலையா பார்ப்போமா? ஸோ ஸ்க்ரீனுக்கு திருப்பிடுவோம். நான் ட்ரிகர் கொடுக்குறோம். ட்ரிகர் கொடுத்தாச்சு, ஸ்பின் ஆகுது. ஓகேவா? எல்லாமே ஸ்பின் ஆகுது. நான் என்னோட ஸ்க்ரீன் க்ளீன் அவுட்புட்டு வந்துடுச்சு. ஓகேவா? என்னோட அவுட்புட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கப்புறமா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ சிபியூ கோருக்கு ஆல் பவர் குட்டு போயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு பவர் குட் இந்த இடத்துல மிஸ் ஆகிருந்தது. எதனால் மிஸ் ஆகிருந்தது? இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயரை ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் இது ஃபால்ட்டியாக இருந்தது. இதிலேருந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் நம்ம வேற ஒரு இடத்துல எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ஐசியை மாற்றினோன்னு LM324 ஐசியை மாற்றினோன்னு என்னாச்சு? என்னோட மதர் போர்டு இப்போ அப் ஆயிருக்கு. ஓகே. ஸோ தட் எனக்கு டிஸ்பிளே ப்ரெசன்ட். ஸோ